பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட ஏசாயா புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம், அதில் லாஸ்ட் அந்த கடைசி வர்ஸ், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமீன். ஆண்டவர் இந்த காலை வேலையில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் ஆண்டவர் நம்மளை ஏந்துவாராம், நம்மளை சுமப்பாராம், தப்புவிப்பாராம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் போட்டிருக்கோம், எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். யாக்கோபின் சந்ததியார், இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன், முதிர் வயதில் கூட நம்மளை கைவிடாத தேவன், இது வரைக்கும் ஏந்தி கொண்டு தாங்கிக் கொண்டு தப்புவித்து வந்த தேவன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் உங்களை பார்த்து சொல்கிறார். எப்போ நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கறச்சு, தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணுன்னாக்க, அவர் பேசுகிறத கேட்கணுன்னா நம்ம அவர் பிரசனத்தில் உட்காரணும், அவர் சமூகத்தில் போய் உட்காரணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவர் பேசுறச்சு அவர் சொல்கிறத கேட்டு மனம் திரும்பணும், அவரோட ஒப்புரவாகணும், அவர் வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும், செய்யக்கூடாததை விட்டு விலகணும், செய்ய வேண்டியதை சார்ந்து அப்படியே நம்ம செய்து காமிக்கலாம். அப்போ தேவன் நம்மளோடு கூட இருந்து ஏந்தி சுமந்து தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன், முதிர் வயது வரைக்கும் எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்ததற்காக நன்றி. இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்வதற்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரை கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அதற்கு தகுதிப்படுத்தும்படியாக உங்கள் சத்தத்தை கேட்க அதற்கு கீழ்ப்படிய உமக்கு செவி கொடுக்க ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.